செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே பனிப்போர் உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இருவரின் ஆதரவாளர்களும் மாறி மாறி தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர். இப்படி பரபரப்பான சூழலில் செங்கோட்டையனின் கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சம்பவம்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பாராட்டு விழாவை புறக்கணித்தார் செங்கோட்டையன். எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லாததாலேயே பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார் செங்கோட்டையன். அப்போது இருந்தே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் தொடங்க ஆரம்பித்தது. இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் மதுரை விமான நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து மீண்டும் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை வந்த நிர்மலா சீதாராமனை மீண்டும் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. அதற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே மேலும் மோதல் போக்கு நீடித்து வந்தது. பின்னர் தொடர்ந்து அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதிமுகவில் இருந்து வெளியே சென்றவர்களை இணைக்க பொதுச் செயலாளர் பழனிசாமி 10 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் என் போன்ற மனநிலையில் இருப்பவர்களுடன் சேர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வேன் என பேசியிருந்தார். இதனையடுத்து செங்கோட்டையன் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதே சமயம் செங்கோட்டையன் ஆதரவாளரான முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களை நீக்கி உத்தரவிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் உச்சத்தை தொட்ட நிலையில் கடந்த 6ஆம் தேதி நம்பியூர் நகர போரூர் கழக நிர்வாகிகள் 300 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பி வைத்தனர். அதே சமயம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர். இப்படி தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ்பி பழனிசாமி, முன்னாள் எம்எல்ஏ ரமணிதரன், கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். செங்கோட்டையனின் தொகுதியை சேர்ந்த பலர் அவருக்கு எதிராக களமிறங்கிய சம்பவம் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்படி பரபரப்பான சூழலில் இபிஎஸ்க்கு எதிராகவும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் ஒன்று வைரலாகி வருகிறது. அந்த போஸ்டரில் அதிமுக கடைக்கோடி தொண்டர்களின் குமுறல்களை வெளிப்படுத்திய உண்மை விசுவாசி செங்கோட்டையன் அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவோம் என்றும் 10 நாள் கெடுவுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே முன்னின்று தலைவர்கள் உருவாக்கிய கட்சியையும் தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டும், இதுவே கடைக்கோடி தொண்டர்களின் கடைசி அழைப்பு என அந்த போஸ்டரில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இப்படி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் இபிஎஸ்க்கு ஆதரவாக மற்றொரு தரப்பும் மாறி மாறி ராஜினாமா செய்வதும் போஸ்டர்களை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தி வருவதும் தொடர்கதையாகி வருகிறது. இனி வரும் காலங்களில் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருவரும் தயாராகி வருவதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.